நிச்சயமாக தமிழகத்தில் இந்த மொழி பிரச்சனை எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறது என்று நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் தற்போது தமிழகத்தில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் இந்த மொழி பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. இங்கு இருப்பது போல ஒரே நாடு ஒரே மொழி என்பது போல அங்கும் ஒரே நாடு ஒரே மொழி என்ற ஒரு தகவல் தற்போது வந்திருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவில் ஆங்கிலம் தான் பேச்சு மொழியாக இருக்கிறது. ஆனால் ஆங்கில மொழியை தேசிய மொழியாக இன்னும் அங்கு அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தேசிய அலுவல் மொழியாக ஆங்கிலம் இல்லை. ஆங்கிலம் பேசியவர்கள் பலர் இருந்தாலும் அங்கு தேசிய மொழியாக ஆங்கிலம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அமெரிக்காவில் 50 மாகாணங்களில் 32 மாகாணங்களில் அலுவல் மொழியாக அந்தந்த மாநிலங்கள் சட்டம் நிறைவேற்றியிருக்கின்றன. ஆனால் தேசிய அளவிலே அலுவல் மொழியாக ஆங்கிலம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலைதான் தற்போது ட்ரம்ப் வழக்கம் போல அடுத்த அதிரடியாக தேசிய அலுவல் மொழியாக ஆங்கிலத்தை அறிவிக்கப் போகிறேன் என ஒரு அரசாணையை கையெழுத்திட இருக்கிறார். அது நேற்றே கையெழுத்தாக இருக்க வேண்டும். ஆனால் கையெழுத்தாக திங்கட்கிழமை கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 350 மொழிகள் பேசப்படுகின்றன. அந்த 350 மொழிகளிலே மிக முக்கியமானது ஆங்கிலம்தான். கிட்டத்தட்ட 78% பேர் 245 மில்லியன் மக்கள் அங்கு ஆங்கிலம் பேசுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 13.4% அதாவது ஸ்பானிஷ் மொழியை பேசுகிறார்கள். 42 மில்லியன் ஸ்பானிஷ் மொழி. ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக அதிக அளவு அமெரிக்காவில் பேசப்படும் மொழி என்பது ஸ்பானிஷ் மொழி தான். அதற்கு அடுத்ததாக சீன மொழியை பேசுகிறார்கள். 3.4 மில்லியன் மக்கள் அங்கு சீன மொழியை பேசுகிறார்கள். பிறகு 1.18 பிரெஞ்சு மொழியும் பேசுகிறார்கள். இதெல்லாம் அமெரிக்கன் கம்யூனிட்டி சர்வே என்ற வகையில் எடுக்கப்பட்ட சர்வே, ஏசியஸ் சர்வேயின் மூலமாக அமெரிக்க சென்சஸிலே இந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலை தான் பகிர்ந்து கொள்கிறோம். தற்பொழுது அமெரிக்காவில் ஆங்கிலத்திலும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. என்னவென்றால் அங்கு 2 வகையான ஆங்கிலங்கள் பேசப்படுகின்றன. ஒன்று அமெரிக்கன் இங்கிலீஷ், மற்றொன்று பிரிட்டிஷ் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுவதை விட அங்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுவதுதான் பலரும் ஏற்கிறார்கள். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுவர்களை சற்று கீழ் நோக்கி பார்க்கக்கூடிய எண்ணம் தான் இன்னும் அமெரிக்காவில் இருக்கிறது. என்றால் அமெரிக்கா இங்கிலீஷுக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷுக்கும் இடையே கிராமரிலே பெரிய பிரச்சனை உண்டு. நாம் உதாரணத்திற்கு கலர் என்போம், COLOR கலர் என்று முடித்து விடுவார்கள். ஆனால் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் U என்ற சைலன்ஸ் வரும், சைலன்ஸ் சொல் ஒரு எழுத்து வரும். ஆனால் அது போன்ற வொக்காபுலரி, ப்ரொனவுன்சியேஷன், ஸ்லாங் யூசேஜ் அனைத்திலுமே இந்த 2 ஆங்கிலத்துக்குமே வெவ்வேறு வகைகள் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்க ஆங்கிலத்திற்குத்தான் தேசிய அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்படுவதற்கான அரசாணையை அவர் கையெழுத்திட இருக்கிறார். ஆனால் இதற்கும் தற்போது அங்கு சில எதிர்ப்புகள் வந்திருக்கின்றன. சில மாநிலங்களில் அலுவல் மொழியாக போட்டால் மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடும். எனவே அமெரிக்காவில் அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஸ்பானிஷ் மொழி என ஸ்பானியர்கள் அங்கு நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அங்கு தமிழ், இந்தி, பெங்காலி என மற்ற மொழிகளும் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிக அளவு பேசப்படும் மொழிகள் என்று பார்த்தால் ஏற்கனவே நான் கூறிய போது ஆங்கிலம், ஸ்பானிஷ், சீன மொழி, பிரெஞ்சு மொழி, இந்த 4 மொழிகள் தான் அதிகமாக பேசப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அந்த உள்ளூர் மொழிகளாக பேசப்படுகின்ற தகாலாக், வியட்நாமிஸ், அரேபிக் போன்ற மொழிகளும் பேசுகிறார்கள், அதிக பேர் பேசுகிறார்கள். ஆனால் அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் என்று அந்த ட்ரைபல்கள் பேசக்கூடிய மொழிகளும் நிறைய இருக்கின்றன. ஆனால் தேசிய அளவில் ஒரு மொழியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த அரசாணையை வெகு விரைவிலே கையெழுத்திட இருக்கிறார் ட்ரம்ப். எனவே மொழி பிரச்சனை இங்கு மட்டுமல்ல அங்கும் இருக்கிறது. தற்போதுதான் அமெரிக்காவில் தேசிய மொழி அலுவல் மொழியாக ஆங்கிலத்தை அறிவிக்க இருக்கிறார் என்பது சற்று ஆச்சரியமான தகவலாகத்தான் இருக்கிறது. ஆபிரகாம்.